வாழ்க வளமுடன். கடவுளை காண வேண்டும் என்ற குறை அறிவில் ஓரளவு உயர்ந்தோர்களுக்கே ஏற்படுகின்றது. அறிவின் கூர்மை பெற்ற மனிதர்கள் மாத்திரமே அக்குறையை தாமாகவோ பிறர் தரும் விளக்கத்தின் மூலமாகவோ தீர்த்து கொள்ள முடியும். ஆனால் வறுமை, தவறிழைத்தல், அச்சம், பகை ஆகிய குறைகள் எல்லோரிடத்திலும் உண்டு. இவற்றை சமுதாய கட்டுப்பாடு முறைகளால் தான் போக்கிக் கொள்ள முடியும், அவசியமும் கூட. எனவே இந்த குறைகளை போக்க ஆட்சி சட்டங்களும் அவற்றை அமுல் நடத்தும் அரசியல் முறைகளும் உருவாயின. அவ்வப்போது தேவைக்கேற்ப திருத்தம் பெற்று வருகின்றன. ஆட்சி சட்டங்களை அமுல் நடத்தும் ஆளுமை பேற்றுக்கு தகுதியானவர்கள் அறிஞர்களே. ஆயினும் அறிவின் நலம் காணாத சுயநலமிகளும் அப்பேற்றில் ஆசை கொண்டார்கள். வன்முறையாலும் சதித்திட்டங்களாலும் ஆளுமை பேற்றை அடைய பலர் முயன்றார்கள், சிலர் அடைந்தார்கள். இதன் காரணமாக மக்கள் நலனுக்கென உருவாக்கப்பெற்ற அரசியல் ஆளுமை பேறு ஆங்காங்கு பல தீய விளைவுகளை விட்டுவிட்டும் தொடர்ந்தும் தந்தன. இக்காரணத்தால் அரசியல் துறையில் பெரும் அளவில் தூய்மை நிறைந்துவிட்டது. இவ்வாறெல்லாம் அறிவின் விளக்கத்திற்கு ஏற்ப நலம் காண வேண்டுமென்று கொண்ட நோக்கமும் அதற்கென எடுத்த முயற்சிகளும் திசை மாற்றம் பெற்று நன்மைக்கு பதிலாக மேலும் மேலும் மனிதன் வாழ்வில் துன்பங்களையே பெருக்கிக் கொண்டிருக்கின்றன. மனிதன் படும் துன்பங்கள் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்தால் அவற்றை பற்றி நாம் காணும் விளக்கம் கீழ்கண்டவாறு இருக்கிறது. இன்ப துன்ப உணர்ச்சிகளின் தோற்றம், பெருக்கம், மாற்றம், இயற்கை விதி, சமுதாய அமைப்பு என்ற இம்மூன்று துறைகளை பற்றி அறியாமலோ அல்லது அறிந்த பின்பு அவமதித்தோ ஆற்றும் செயல்களுக்கு பரிசாக கிடைப்பதே துன்பங்கள் என்று தெளிவாக விளங்கும். இன்ப துன்பங்களாக விளங்கும் அறிவின் நிலை இயற்கை விதி என்னும் உள் அல்லது தெய்வ நிலை, சமுதாய அமைப்பு நீதி என்னும் அறவாழ்வின் நெறி அல்லது அரசாங்கம் ஆகிய மூன்று துறைகளிலும் மனிதன் அடையும் தெளிவுதான் வாழ்வை உய்விக்க வல்லது, துன்பங்களை களைந்து இன்பத்தை காக்க வல்லது. இம்மூன்று துறைகளில் முதலிரண்டு துறைகளை பற்றி தெளிந்த பேரறிஞர்கள் அளித்துள்ள விளக்கமே முதல் நூல் அல்லது வேதம் ஆகும். அந்த தெளிவோடு சமுதாய இணைப்பிலே வாழ்ந்து கண்ட அனுபவத்தால் எல்லோரும் இனிது வாழ்க என கண்ட உயர் முறைகளே சாத்திரம் அல்லது வழிநூலாகும். வேதத்தின் கருத்துக்களையும் சாத்திரத்தின் தன்மைகளையும் உண்மை அல்லது கற்பனை சம்பவங்களில் போதித்து சிறு கதைகளாகவோ பெருங்காவியங்களாகவோ எழுதப்பட்ட நூல்கள்தான் சார்பு நூல்களாகும். இத்தகைய நூல்களை முறையாக பயின்று தெளிந்து இயற்கை விதியின் விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை அனுபவங்களை முறையாக காலகாலத்தில் பயின்று அறநெறி பிறழாத உறுதிப்பாடும் பழக்கமும் கொண்டு மக்கள் வாழ்ந்தால் வாழ்வு சிறப்பாகவும் இனிமையாகவும் அமைதியாகவும் அமையும். இத்தகைய உயர்நெறியே ஆன்மீக வாழ்வு எனப்படுகின்றது. ஆன்மாவின் நிலையறிந்து அதன் இயல்பறிந்து இனிமையான முறையில் எண்ணம், சொல், செயல் இவற்றை பயன்படுத்தி வாழ்வதே ஆன்மீக வாழ்வாகும். ஆன்மாவுக்கு முழுமை தருவதால், இனிமை பயப்பதால் இம்மூன்று ஆன்மீக வாழ்வு என சிறப்பாக கூறப்படுகின்றது. அறிவின் தெளிவினாலே இவ்வாழ்க்கையை அமையப்பெறுவதால் இத்தகைய வாழ்வு ஞானம் என்று வழக்கம் பெறுகின்றது.
இன்றுள்ள நிலையில் தத்துவ தெளிவு பற்றிய ஞானம் என்னும் துறையும் பொருளாதாரம், ஒழுக்கம் இவற்றை பற்றி சமுதாய நிர்வாகமாகிய அரசியல் என்ற துறையும் இரண்டும் தூய்மை பெறல் வேண்டும். இவ்விரண்டில் எதை கொண்டு எதனை தூய்மைப்படுத்துவது? ஆட்சி சட்டங்களை கொண்டு ஞானம் என்ற துறையை தூய்மைப்படுத்துவது அரிது. விஞ்ஞான அறிவு மிகுந்துள்ள இக்காலத்தில் தத்துவ ஞான விளக்கத்தை பரவலாக்கி மக்கள் அறிவையும் பண்பாட்டையும் உயர்த்தி அதன் மூலம் அறிவை தூய்மைப்படுத்துவதுதான் சிறந்த முறை. தாமதமான போதிலும் நிச்சயமாக பயனளிக்கத்தக்க எளிய உயர்முறை. எனவே ஆன்ம ஞானம் உலகெங்கும் மக்களிடையே பரவச் செய்தல் வேண்டும். ஆகவே அறிவை அறிந்த அறவழிவு பிறளாத வாழும் மெய்ஞானத்தில் மூலமே நாம் உலக நல காண முயற்சிப்போம். ஞானம் என்பது சிறப்பாக வாழ்வதற்கே ஆகும். ஞானத்தோடு அமையப்பெறும் வாழ்வுதான் அறம் காத்து வாழ்வின் அமைதியை காக்கும். இயற்கையின் இயல்பறிந்து பழிச்செயல் விடுத்து செயல்களாற்றி அறிவின் முழுமை பெறும் வாழ்க்கை நெறியே ஞானமாகும். ஆகவே சிந்திக்கும் ஆற்றல் கொண்டு அனைவரும் ஞானம் பெற வேண்டும். அவ்வழி நின்று வாழ்தல் வேண்டும். மற்றவர்கள் ஞானம் பெற்றவர்கள் வாழ்வின் வழி கண்டு பின்பற்றி ஒழுகி வாழ வேண்டும். வாழ்வு என்பது இன்ப துன்ப உணர்ச்சிகள், இயற்கை விதி, சமுதாய நீதி ஆகிய முக்கோணத் தொடரிலே நடைபெறுகிறது என்பதை உணர்ந்தோம். இத்துறைகள் மூன்றை பற்றியும் விளக்கம் பெற்று வாழ்வதே ஞானம் என்றும் தெரிந்து கொண்டோம்.